வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடல்நலக் குறைவால் நீண்ட நாளாக அவதிப்பட்டு வந்தார். அவருக்கு வயது 101. கடந்த 1ஆம் தேதி சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார். டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் உடல் உறுப்புகள் செயலிழந்தன. நிலைமை கவலைக்கிடமானது. முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று உடல்நிலை குறித்து விசாரித்தனர். தொடர்ந்து கவலைக்கிடமாக இருந்த நல்லக்கண்ணு இன்று காலமானார். பிற்பகல் 1:55 மணிக்கு அவர் உயிர் பிரிந்ததாக டாக்டர்கள் அறிவித்தனர். நல்லக்கண்ணு இறந்ததை கேட்டதும் தொண்டர்கள் கதறி எழுந்தனர். நல்லக்கண்ணு தனது 18வது வயதில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்து சிறை சென்றவர். தமிழக அரசியல் வரலாற்றில் நேர்மையான தலைவர் என அனைத்து தரப்பினராலும் போற்றப்பட்டவர் நல்லக்கண்ணு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் நடந்த பூமி பூஜை விழாவில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பங்கேற்றார். அமைச்சர் வருவதை முன்கூட்டியே அறிந்த இச்சிப்பட்டி கிராம மக்கள் பட்டா விண்ணப்பங்களுடன் அரசு மருத்துவமனை முன் திரண்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறுகையில், எச்சிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நாங்கள் வீட்டுமனை பட்டா இல்லாமல் குடும்பத்துடன் வாடகை வீட்டில் வசித்து வருகிறோம். குறைந்த வருமானத்தில் வாடகை கொடுக்க முடியாமல் சிரமப்பட்டு வருகிறோம். எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகிறோம். உள்ளூர் திமுக பிரமுகர் பட்டா பெற்றுத் தருவதாக கூறி பல ஆயிரம் ரூபாய் வசூலித்து சென்றார். ஆனால் பட்டா வழங்கவில்லை. பல்வேறு மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க முயற்சித்து வருகிறார். இதுகுறித்து கேள்வி எழுப்பியதற்கு உங்களுக்கு பட்டா இல்லை என கூறுகிறார். அடுத்த முறை பார்த்துக் கொள்ளலாம் என கூறி ஏமாற்றி வருகிறார். வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்துள்ளோம். எங்களுக்கு பட்டா இல்லையெனில் நாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பித் தர வேண்டும் என்றனர். பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்ட அமைச்சர் சாமிநாதன் இதுகுறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி சென்றார். பணம் கொடுத்து சொல்லி 10,000 கொடுத்துருக்கு சார். எங்களுக்கு வரல. எங்களுக்கு கூட இருக்க வீட்டு 4 பேருக்கு வரல சார். மற்ற எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டாரு சார். உங்களுக்கெல்லாம் பின்னாடி வரும்னு சொன்னாரு சார். இப்படியே நாங்கள் 4 வருடம் மனு கொடுத்துருக்கோம் சார். எங்களுக்கு இன்னுமே வரல. இப்படியே தமிழ் சொல்லிட்டே இருக்கிறாங்க. நாங்க ஒரு வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்துருக்கோம். நம்ம கஷ்டப்பட்டு இப்போ எங்களுக்கு இடம் வேணும் சார். இல்லைன்னா பணம் வேணும் சார். நாங்க யாரை பார்க்க இங்க வந்தீங்க? கலெக்டர் பார்க்க வந்தோம் சார். கலெக்டர் பார்த்து மனு கொடுக்க வந்துருக்கோம் சார். எங்களுக்கு இடம் வேணும் சார். எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும் சார். எங்களுக்கு சொன்னாங்கல்ல வாடகை வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்க சார். எங்களுக்கு கண்டிப்பா நாங்க கஷ்டப்பட்டு கடனை வாங்கி கஷ்டப்பட்டு வாடகை கொடுக்க முடியாம இருக்கிறோம் சார். பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக அறிவிக்க வேண்டும். ரேஷன் கடைகளில் டாய்லெட் வசதி செய்து தர வேண்டும். வருங்கால வைப்பு நிதி பிடித்தம் செய்ய வேண்டும். ஊதிய மாற்றுக்குழு பரிந்துரையை உடனே அமல்படுத்தி ஊதிய உயர்வு அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் சங்கத்தினர் போராட்ட அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர். தங்கள் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்ற தவறினால் வரும் 1ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் துவங்கும் எனவும் சங்க நிர்வாகிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம கலைஞர் கூட தான் சொன்னாரு, நான் இனிமேல் காங்கிரஸோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. கேடா நெப்பு கூடா நெப்பு கேடா முடிந்தது. அவங்க மனைவிய கேட்கிறாங்க. முதல் தளத்தில் விசாரணை நடக்குது. அவங்க மகள் கனிமொழி திகார் ஜெயிலில் 6 மாசம் சிறையில் இருந்துட்டு இதில் வந்தாங்க, ஜாமீனில் வந்தாங்க. அவங்க ஆட்சியில் தான். அவன் மத்திய அமைச்சர் அப்படிதான் இருந்தார். திகார் ஜெயிலில் வந்தாங்க. இதை பார்த்துட்டு சொன்னார். அப்புறம் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதெல்லாம் அரசியல் இருக்குங்க, அப்பப்போ மாறுங்க. அதை பற்றியெல்லாம் நீ இது பண்ணக்கூடாது. இவங்கள மாதிரி நாங்கள் திறந்தாங்க. இப்ப இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பலூன் பறக்க விட்டாங்கல்ல, மறந்துட்டீங்களா? நீங்களாம் மறந்துட்டுப்பீங்க. கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க. கோ பேக் மோடினாங்க. முத மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இவங்க அமைச்சரானவங்க. வெள்ளக்கூடை ஏந்திய வேந்தனே நம்ம வெள்ளக்கூடை ஏந்தியவர் தான் நம்ம முதலமைச்சர். வெள்ளக்கூடை கருப்பு கூட பிடிக்க கூடாது. நான் வெள்ளக்கூடை பார்த்ததே இல்லை. நம்ம என்னன்னா எங்கேயாச்சும் நிகழ்ச்சியில இந்த பல்லாக்கு மாதிரி ஏதோ இது பண்ணி போட்டுருப்பாங்க, குடை மாதிரி பிடிச்சிருப்பாங்க. கூட அதுலதான் பார்த்துருக்கோம். முத ஒரு முதலமைச்சர் வெள்ளக்கூடை பிடித்ததே நம்ம முதலமைச்சர் தான். பாரத பிரதமருக்கு 2 கூட, 1 கூட இல்ல 2 கூட பிடிச்சாங்க. அப்ப அவங்க எல்லாம் சொல்றது அதையெல்லாம் மறந்துடுறாங்க, எங்களை சொல்றாங்க. அப்புறம் அதே மத்திய அமைச்சரை கூப்பிட்டு வந்துதான் அவங்க அப்பாவுடைய இந்த 100 நாணயத்தை வெளியிட்டாங்க. அதுல இந்தி எழுத்து இருந்துச்சு, அதுக்கு கூட இவங்க சொல்லல.
இது பண்ணாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம்.